இன்றைக்கி நாம் பார்ப்பது போபாய் கேலக்ஸி எபிசோட் 5 பார்ட் 2. எபிசோட் ஆரம்பத்திலே கோகோச்சி தான் கட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட இதை விட ஒரு நல்ல பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி கேட்கும்போது ஆச்சோ போட்டும் மோட்டோ போட்டும் பார்த்தீங்கன்னா தலையை கீழே தொங்க போட்டுறாங்க. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா பைரட் ஷிப் பார்த்தீங்கன்னா வந்துடுது. இப்போல்லாம் பைரட்டுக்கும் போபாய்க்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போயிருக்கு. அடுத்து யாயா தான் கட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவளோட பவரை வச்சு எல்லோரையும் மேலே தூக்கி கிராவிட்டி ஸ்மாஷ்னு சொல்லி மொத்தமாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சிடுறான். எல்லோட கதை முடிஞ்ச உடனே போபா பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல கீழே பார்த்தீங்கன்னா யாயா கோபால் பாப்பா ஜோலா எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. அப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையாக சரண்டர் ஆயிருன்னு சொல்ல இதை பார்த்த கோகோச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சது இப்போ எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்ல எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கும்போதே மேலேருந்து பைரட் பார்த்தீங்கன்னா ஆச்சை போட்டியும் மோட்டா போட்டியும் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். அந்த பைரட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, அப்போ சூப்பர், உங்கள் 3 பேரையும் நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போகிறேன்னு சொல்லி பவர் ஸ்பியர் மோக்கோ போட் இங்கே வான்னு சொல்ல அப்போ ஷிப்பில் இருந்து ஒரு பவர் ஸ்பியரை காட்டுறாங்க. அந்த பவர் ஸ்பியர் வெளியே வந்து அந்த பைரட் கேப்டன்கிட்ட போய் அந்த ஊக்கு எஜெக்ட் ஆகி அந்த ஊக்கு இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்பியர் பார்த்தீங்கன்னா போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த பைரட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்பியரை கையில் வச்சுட்டு ஒரு போஸ் கொடுக்க அப்போ போவை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உங்ககிட்டயும் ஒரு பவர் ஸ்பியர் இருக்கான்னு சொல்லி கேட்க அப்போ அந்த பைரட் பார்த்தீங்கன்னா உன்னால் என்னை அவ்வளோ சுலபமாக தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ராக் அண்ட் ரோல்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதில் வந்து போவாயும் எங்கும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. அப்பவும் விடாமல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா சரி யாயாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இப்போ யாயாவை பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணாலும் யாயா அதை டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் போய் திருச்சி போய் விடுவா. அப்போயும் விடாமல் பார்த்தீங்கன்னா அந்த பைரட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படி அட்டாக் பண்ண வர போபாய் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து போபாய் எலிமெண்டல் எர்த்துன்னு சொல்லி மாற நினைப்பா. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி வாட்ச் பிரச்சனை பண்ணாதனால போபாயால் பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் பவரை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா போபாயை வாங்கி அந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். இதை பார்த்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருப்பாங்க. யாயா பார்த்தீங்கன்னா போபாயை காப்பாதுன்னு சொல்லி வேகமாக போவான். அந்த பைரட் பார்த்தீங்கன்னா உன்னால் என்னை டிபீட் பண்ண முடியும்னு நினச்சியா போபாயின்னு சொல்லி இருக்க இப்போ போபாய் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மரத்து மேலேயே விழுந்துருவான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ அந்த பைரட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து போபாயோட கதை முடிஞ்சு ஒழுங்கு முறையாக அந்த 3 பவர் ஸ்பியர் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்க சுச்சிக்கோ பார்த்தீங்கன்னா அதை நீ மறந்துடுன்னு சொல்லுவான். கோகோச்சி பார்த்தீங்கன்னா அதை நீ மறந்துடுன்னு சொல்லுவார். அப்போ பாப்பா ஜோலா பார்த்தீங்கன்னா எங்கள் பிளானட்டுக்கே வந்து எங்கள் பிளானில் இருக்கிற பாதுகாப்பில் இருக்கிற 3 பேரை உன்னால் இங்கேருந்து கொண்டு போக முடியும்னு நினைக்கிறியா, அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல இதை பார்த்து அந்த பைரட் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிச்சு முன்னாடி நடந்து வர இதை பார்த்த பாப்பா ஜோலா பார்த்தீங்கன்னா பயந்து முதல்ல என்னோடய ஸ்டூடெண்ட்டை சண்டை போடணும்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அனுப்புவார். இதை பார்த்தா எங்கும் கோபால் பார்த்தீங்கன்னா சும்மா நாரை கிழிப்பாங்க பாப்பா ஜோலாவை. இதை பார்த்த பைரட் பார்த்தீங்கன்னா உடனே கத்தியை எடுத்து உங்கள் கதையை இப்பயே முடிச்சிடுன்னு சொல்லி கிட்ட வர அப்போ ஸ்டாப்னு ஒரு குரல் கேட்குது. எல்லோரும் அது போபாயின்னு சொல்லி பார்க்க அப்போ போபாயை காட்டுறாங்க. மரத்து மேலே நிற்கிறத பார்த்து கோபாலும் எங்கும் பார்த்தீங்கன்னா அது போபாயோட நியூ பவர், அது நியூ போபாய் அப்படின்னு சொல்லிட்டு போபாயை காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் போபாய் லீஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பான். அதை பார்த்து எல்லோரும் அசந்து போய் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த பேஸ் பேர் எப்படின்னா போபாய் லீஃபை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுத்தரேன்னு சொல்லுவான். அதை பார்த்த போபாய் லீஃப் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுறியா, அப்போ நீ என்னோட டீச்சரான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பைரட்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி அவ்வளோதான் வாயை பொழுது பார்த்துக்கிருப்பாங்க. அப்போ பாப்பா ஜோலா பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அந்த பைரட் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது போபாய் பார்த்தீங்கன்னா இப்போ போபாய் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருக்கேன், எனக்கு தலையில் அடிப்படைதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் மறந்து போச்சுன்னு சொல்ல இதை பார்த்த கோபாலும் பார்த்தீங்கன்னா பாப்பா ஜோலும் ரொம்ப நல்லா வேலை பண்ண போபாய்ன்னு சொல்ல இப்போ போபாய் பார்த்தீங்கன்னா அவனோட பவரை பற்றி அந்த பைரட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அப்போ அந்த பைரட் பார்த்தீங்கன்னா நீ லீஃபாக இருந்தால் எனக்கு என்னன்னு சொல்லி அந்த லீஃபை வெட்டிடுன்னு சொல்லி வேகமாக வருவான். அப்போ வரும்போது போபாய் பார்த்தீங்கன்னா லீஃப் சுருக்கேன்னு சொல்லி சுற்றி முற்றி அவனோட சுருக்கேன் மாதிரி லீஃபை சுருக்கேனாக மாற்றி அட்டாக் பண்ணியிருப்பான். அப்போ அந்த பைரட் என்னன்னா என்னால் உடம்பு அசைக்க முடியல என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு பேரலைஸ் பாய்சன் இருக்குது அப்படின்னு போபாய் லீஃப் பற்றினா சொல்லும். இதை பார்த்த உடனே பேரலைஸ் பாய்சனா ஆனால் கொஞ்சம் உனக்கு குறி வைக்க தெரியலன்னு சொல்லி கோபாலும் பாப்பா ஜோலும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ காட்டுறாங்க மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த சுரிக்கையை வச்சு எல்லாரையும் பேரலைஸ் பண்ணி வச்சுருக்கான். இப்போ பாப்பா ஜோலா பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நீ பயன்படுத்தும் போது குறி வைக்க நல்லா கற்றுக்கோன்னு சொல்லி சொல்லுவார். இப்போ போபாய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்பேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு. அந்த பைரட் பார்த்தீங்கன்னா அவன் மேலே அந்த லீஃப் எல்லாத்தையும் அந்த கத்தியை வச்சு தட்டி விட்டுட்டு அவங்ககிட்ட அந்த பவர் ஸ்பியரை வச்சு சுற்றி இருக்க அந்த 3 பவர் ஸ்பியரையும் பார்த்தீங்கன்னா கேட்சப் பண்ணிடுவான். இதை பார்த்த போபாய் லீஃப் பார்த்தீங்கன்னா லீஃப் ரோப்புன்னு சொல்லி ஒரு ரோப்பு உருவாக்கி நேராக அந்த பைரட் கிட்ட போய் ஸ்டிக்கி பிளேட் லீஃப்னு சொல்லி அந்த ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா அந்த பைரட் கையிலேயே பார்த்தீங்கன்னா சொல்லி விட்றான். இதை பார்த்து அந்த பைரட் பார்த்தீங்கன்னா அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த மற்ற பைரட்ஸ் எல்லாத்தையும் மற்ற பவர்ஸ் எல்லாத்தையும் விட்டுருவான்.
அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா அந்த பைரட்டோட ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். அதை வந்து எல்லோரும் தப்பிச்ச உடனே போபாய் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஓட சொல்லிடுவான். இதனால் கடுப்பான அந்த பைரட் பார்த்தீங்கன்னா ஒரு கேனனை கையில் வர வச்சு போபாய் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னு ஷூட் பண்ணியிருப்பான். போபாய் பார்த்தீங்கன்னா அவனை லீஃபை வச்சு ஒரு சீல்டு மாதிரி அவனை சுற்றி கவர் பண்ணிப்பான். அந்த சீல்டில் பட்டு கண்ணாப்பின்னு அந்த பவர் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்துல டேமேஜ் பண்ணியிருக்கும். இதை பார்த்த கோபால் பார்த்தீங்கன்னா நாங்களும் இருக்கோம் கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவான். அதை போபாய் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருக்கேன் மறுபடியும் மன்னிக்க வைப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைரட் பார்த்தீங்கன்னா போபாய் கிட்ட பக்கத்தில் வந்துடுவான். பக்கத்தில் வந்து ஷூட் பண்ண போகும்போது போபாய் பார்த்தீங்கன்னா கோகோனட் பேரியர்னு சொல்லி கோகோனட் இலையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேரியர் மாதிரி ஒரு பின் வச்சுருப்பான். அந்த பைரட் அட்டாக் பண்ணல அந்த கோகோனட் பேரியர்லேயே பார்த்தீங்கன்னா பட்டு அதுக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்து அந்த பைரட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது போபாய் லீவ் பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் இலையை அந்த பேரியர் இலையை வச்சே பைரட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவான். அந்த பைரட் பார்த்தீங்கன்னா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கதாக்கி இருப்பான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரியாயிருவாங்க. சரியான அந்த பைரட் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கத்துறான், என்ன செஞ்சு தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, என்ன செஞ்சு காப்பாதுன்னு சொல்லி இருக்கும்போது கோகோஜி பார்த்தீங்கன்னா உன்னை நான் காப்பாற்றுறேன், இனிமேல் டாப் அப் ஜெயிலில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த பைரட் என்னன்னா எனக்கு தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, என்னை தயவு செஞ்சு விடுங்க, எனக்கு இந்த ரொம்ப அரிக்கிறதுன்னு சொல்லியிருப்பா. என்னடான்னு பார்த்தா போபாய் பார்த்தீங்கன்னா கடைசி அவன் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் பண்ணியிருப்பான். அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா சுற்றி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அரிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அந்த டார்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். மீன் மாதிரி துளிக்கி இருப்பான். அப்படியேவும் அவன் அந்த பைரட் நிலைமை தான் ரொம்ப பாவமாயிடுச்சு. இப்போ மோட்டோ போர்ட் பார்த்தீங்கன்னா எங்களை காப்பானதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கோபால் பார்த்தீங்கன்னா போபாய் உன்னோட பவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த புது பவர் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாயும் எங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி நீ அன்லாக் பண்ணு சொல்லி கேட்கும்போது போபாய் பார்த்தீங்கன்னா அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கும்போது வாட்சை காட்டுறாங்க. வாட்சில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எலிமினேட் பவர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. அப்போ ஆச்சா படுத்த பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் உன்னோட வாட்சில் புது எலிமெண்ட் ஆடாதனால தான் அப்பப்போ உன்னோட வாட்ச் கிளிச் ஆகுது அந்த மாதிரி சொல்லியிருக்கும்போது வாட்சை போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளானட் உகாண்டாக்கு போனதுலேருந்து தான் உன்னோட வாட்ச் இந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த இடத்துல இருக்கிற கேட்டோஸோட பவரை வச்சு கேட்டோஸோட எலிமெண்ட் பவரை வச்சு தான் உன்னோட லீஃப் எலிமெண்ட் பவர் அவக்கேனா இருக்குன்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்தா போபாய் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அங்கே போனதுக்கு ஒரு பவராக கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கும்போது அந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தா கோபால் பார்த்தீங்கன்னா உன்னோட வயிறு எதால் செஞ்சுருக்காங்க அடிக்கடி பசிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்க அந்த பூனை டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா கோபாலை மறுபடியும் பார்த்தீங்கன்னா வழியாக்க ஆரம்பிச்சிடும். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கலாம்.